அன்றைக்கு பெனிக்ஸ் அந்த ஜெயராஜ் அந்த லாக்அப் டெத்துல ஓடி ஓடி பார்த்தாங்க திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது. இப்ப எதுவுமே அது வழக்கமாக எதிர்கட்சியா இருந்தா ஒரு ரோல். அது ஏன் சார் அப்படி? அது கட்சி அரசியலே அப்படிதாங்க. அது அரசியல் கூட அதிமுக பண்ண தெரியலையே. அவன் உழுக்கணும்ல பெனிக்ஸ் ஜெயராஜ். அந்த மாதிரி அதிமுகவால் ஏன் திமுக உழுக்க முடியல? சும்மா அறிக்கை கொடுத்துட்டுல இருக்காங்க. தெருவா போயிருக்கணும் இல்லையே. மாநிலத்தை கிடுகிடுக்க வைக்கிற போராட்டத்தை நடத்திருக்கணும். எலெக்ஷன் வருது, உங்களுக்கு கெட்டது செய்ய கூட துப்பு இல்லையா? எதிர்கட்சியா எப்படி இருக்கணும் திமுக பற்றி கற்றுக்கோணுவாங்க. அதுவும் உங்களுக்கு இல்லையா? அவன் எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. கொடியை புஷன் வீட்டு வாசலில் கொரோனா காலத்தில் ஸ்டாலின் நின்னாரு. கனிமொழி பறந்து போனாங்க தூத்துக்குடிக்கு, காரில் போனாங்க. உதயநிதி போனார் காரில். இப்போ யாராவது திருப்போனதுக்கு அதிமுக எவனாவது போனானா? யாராவது ஒரு எதிர்கட்சி தலைவர் போனாரா? அப்போ எதிர்கட்சி ரோலையே இவங்களால பண்ண முடியலையாங்க. எடப்பாடி பீரியடில் திமுக எவ்வளோ ப்ராப்பர் எதிர்கட்சியாக இருந்தது. அதை பார்த்தா நீ கற்றுக்கணும்ல. அதை கூட உன்னால் உபயோகப்படுத்த தெரியலையே. கோர்ட்டு தானே கண்டனம் தெரிவிக்குது. நீ என்ன பண்ண? எதிர்கட்சிகளால் என்ன ப்ரெஷர் பண்ண முடிஞ்சது கவர்மெண்ட்டை?